ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஜக்கு பக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரி பாசி படர்ந்த மாதிரி வழுவழுப்பு தன்மையோட ரொம்பவே அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஜக்கு பக்கெட் இதெல்லாமே வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இட்லி தோசைக்கு நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாவுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைசால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் லைசால் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்க கரைகளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜக்கு பக்கெட் இதெல்லாமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராகவே நீங்கள் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசு போல் பளபளன்னு மின்னும். பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போதே நல்லா பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பொருட்கள் வந்து அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கல அப்படின்னா ஒரு மாதிரி பாசி மாதிரி படர்ந்துட்டு ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி மாவு உங்ககிட்ட, அதாவது இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஜக்கு வந்து எவ்வளோ பளபளன்னு புதுசாக வாங்கின மாதிரி ஜொலிக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொருட்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். அதே பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி நம்மளோட சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த சிங்க் வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஒரு மாதிரி துருப்பிடிச்சிக்கிட்டு உப்பு தண்ணி கரைகள் அங்கங்கே வந்து படர்ந்துட்டுருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார்னரில் கொஞ்சமாக வந்து துருக்கரை மாதிரி ஏறிட்டுருக்கு பாருங்கள். இது கரெக்டாக நம்ம வந்து தேய்ச்சி கழுவலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து துரு வந்து பிடிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையவே வந்து உப்பு தண்ணி கரைகளும் வந்து நிறையவே படிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து கை வச்சு நார்மலாக ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கரைகள் வந்து போகவே போகாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். எப்போவுமே நம்மளோட சிங்க் வந்து க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிச்சனே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு தண்ணி கரைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம நார்மலான ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நல்ல ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கையே வலிக்காமல் ஈஸியாக இந்த மாதிரியான பொருட்களை கூட அழகாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட சிங்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கையில். பாருங்கள், அந்த சிங்கே வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல தான் வந்து நிறையவே உப்பு தண்ணி கரை வந்து எனக்கு அதிகமாக பிடிச்சிட்ருக்கும் எப்போவுமே. ஏன்னா அந்த சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாய்வாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ அதனால் தண்ணி வந்து எப்போவுமே இந்த இடத்துல எனக்கு தேங்கிட்டே தான் இருக்கும். ஸோ தண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்து கை வச்சு தள்ளி விட்டால் மட்டும்தான் போகும். பார்த்திங்கன்னா அந்த துருக்கரை எல்லாமே சூப்பராக வந்து விட்டு வந்துடுச்சு. ஸோ செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற 2 பொருள் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து சிங்கை க்ளீன் பண்ணிட்டோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செம்மையான ஒரு மசாலா டீ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் அந்த டீ வந்து பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரே ஒரு குட்டியாக ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு டீ போடுற அளவுக்கான பால் வந்து எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வரும்போது நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் கொதிக்கும் போது நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டீ கூட நம்ம வந்து சூப்பரான ஒரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வேறு ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்க்க போகிறதில்ல, காய வச்ச பன்னீர் ரோஸ் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் ரோஸை நம்ம 20 ரூபாய்க்கே கேட்டோம் அப்படின்னாலே நல்லா நிறைய வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கின பன்னீர் ரோஸ் தான் நல்லா காய வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் டீயில் வந்து போட்டு குடிக்கும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் கிடைக்கும் உங்களுக்கு.
அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் அப்படி ஒரு டீ நீங்கள் எங்கேயுமே குடிச்சிருக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு லைட் கலரில் ஒரு பன்னீர் ரோஸ் வந்து பூக்கும் பாருங்கள். நிறைய வந்து வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பெரிய பெரிய மரம் மாதிரி கூட இருக்கும் அந்த ரோஸு. ஸோ நல்ல வாசமாக இருக்கும். நம்ம பக்கத்தில் போனாலே அவ்வளோ வாசமாக இருக்கும். அந்த ரோஸ் இருந்ததுன்னா இன்னுமே வந்து அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மசாலா டீ செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு நமக்கான வேலைகளை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீ ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராமநாதபுரம் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் சாரோட வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்துல் கலாம் சாரோட சிலை, அதுக்கப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரோட வீட்டில் போயிட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து வாங்கும்போது ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அது ஒரு சின்ன விலாகாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டீ ரெசிபியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு அரிசி பை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிசி பேக் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் ஒரு 2 அட்டை, இந்த மாதிரி சைஸில் ஒரு 2 அட்டை வந்து எடுத்திருக்கேன். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேகை வந்து இந்த பாதி அளவுக்கு நம்ம உள்பக்கமாக இருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம வந்து மடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து மடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் அழகாக ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ரைஸ் பேக் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து ரைஸ் பேக் எதுக்கு நிறைய வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி யாருக்காவது கொடுத்துருவாங்க, இல்லை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களுக்கு நம்ம இந்த ரைஸ் பேக் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி வந்து இது ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு பேகு மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்டை வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெரிய சைஸ் அட்டை வந்து இப்படி வந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த பேக் அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு அட்டை வச்சுருந்தோம் இல்லையா பெருசு, அதையும் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான். வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 அட்டையும் இந்த மாதிரி 2 பக்கம் நம்ம வந்து வச்சுருப்போம். இப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து மடித்து விட போகிறோம். அது மடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்னும் 2 அட்டை நம்ம சின்னதாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து வைக்க போகிறோம். அந்த மாதிரி வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு கூடை மாதிரி, அதாவது உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி அது வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா இந்த சின்ன அட்டை, அதையும் வந்து இந்த பக்கம் மூலையில் நீங்கள் வந்து வச்சு விட்டுருங்க. இதை வந்து மடிக்கிறதுக்கு முன்னாடியே வைங்க. ஏன்னா நான் உங்கள் வீடியோவுக்காக நான் உங்களுக்கு அது முன்னாடியே வந்து மடித்து காமிச்சிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 4 பக்கமும் நம்ம இந்த அட்டை வச்சு சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சுற்றி இதை வந்து மடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி மடித்து விடும்போது இப்போது சூப்பராக இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்படியே திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா அழகான ஒரு பாஸ்கெட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம இன்னொரு அட்டை வந்து வச்சுக்கலாம். மடியாத அட்டையாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை கேலண்டர் இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டு, அதாவது கேலண்டர் அட்டை இருக்குல்ல அதை கூட 2ஆக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பாஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே துணி இருக்கிறதும் தெரியாது. சைடில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். அழுக்கு துணிகள் வந்து போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்க நிறைய நம்ம வீடுகளில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நிறைய அவங்களோட விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்கும். டாய்ஸு, குட்டி குட்டி பொம்மைங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பசங்களோட நோட்டு, புக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கிச்சனில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிராசரி ஐட்டம்ஸ் வந்து மளிகை சாமான் பாக்கெட்டாக வந்து வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் கூட போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன டிஃபன் பாக்ஸு, குட்டி டம்ளரு, அந்த மாதிரி சின்ன பாத்திரங்கள் போட்டு வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷெல்ஃபில் ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம இதை வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும்.
கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.